வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரையை வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இதை நான் வந்து இப்படி உருவி இந்த மாதிரி விதைய இதை இப்படி போட்டு விட்டேன். எப்படி வந்துருச்சு பாருங்க தண்டுக்கீரை. அப்படி இல்லைம்மா, இரு வர கத்திரிக்கோள் கொடு. கத்திரிக்காய் வேணாம் கொடு, நான் கட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம கிளை சைடுக்குள்ள வரும் நிறைய. ஆஹா, இந்த புடி அப்படியே நான் கட் பண்ணுறது எடு. இங்கே மாதிரி கேமரா இருக்குது. அப்படியே பாரு. இருது இங்கே பாரு. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா கிளை வந்து வரும். அது அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லை வேற விட்டுக்கலாம். 4 கிளையாக வரும். 1 கட் பண்ணால் 4 கிளை வரும். அந்த தண்டை கூட ஆக்கலாம். இது எல்லாம் தண்டு இல்லையா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவோம். இதெல்லாம் அதுவே எனக்கு போதும்பா. என்ன சொல்ற? ஆமாம், கட் பண்ணாத போதும். அப்பப்போ கட் பண்ணிக்கலாமா? சும்மா கட் எல்லாத்தையும் கட் பண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது. அப்படியே பெச்சு அப்படியே கிடக்குவா, அவ்வளோதான் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி இந்த விதையை வந்து முத்த விட்டு இப்படி போட்டோம்னா இதில் வந்துடும். இப்போ இது வந்து பிஞ்சி இது வராது. இந்த கிளையிலேருந்து 4 கிளை வந்துச்சுன்னா அதில் வரும் விதை. அதை உருவி போடணும். இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒன்று தான்மா எடுத்துன்னு வந்தேன் தண்டுக்கீரையில். அது இவ்வளோ வந்துருச்சு. வணக்கம், நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த கேனுங்களில் கீரைங்க வளர்ந்துருக்கு. அதை பறிக்கிறேன். தண்டுக்கீரை கட் பண்ணுறேன். இதோ இது தானாக முளைச்சது தான். நல்லா அடியோட கட் பண்ணு கொஞ்சம். இதோ இதையும் கட் பண்ணுமா, அப்புறம் பூச்சி வச்சிரும். ஒரு கேன்லேயும் பாரு, கேனில் பாரு, அந்த கீழே பாரு, ஒரு விதை விழுந்து எவ்வளோ பெருசாக அந்த கீரையை காட்டேன். ஒன்றே தோ 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 அப்படி கொஞ்சோண்டு தண்டை விட்டுட்டு பண்ணால் இந்த தண்டில் வந்து வரும். 4 பண்ணுங்க. இதோ ஒரு தொட்டிலையும் விழுந்து அந்த பண்ணைக்கீரை கூட கட் பண்ணிக்கும். வேணாவா? வேணும். கட் பண்ணிக்கும். எல்லாத்தையுமே கட் பண்ணு. அது வந்து பண்ணைக்கீரை. பண்ணைக்கீரை தெரியாதவங்களுக்கு இதோ இது வந்து ஊசி பண்ணைக்கீரை. இப்போ இதில் வந்து இருக்கும். அதோ இதுதான் கீரை வளர்க்குற தொட்டி. எப்போதும் கொண்டா புடி, நீ கீரை கீழே வை. நல்லா இல்லாத கூட கட் பண்ணிடும். இப்போ வந்து வெயில் நாள் ஏப்ரல் வந்த உடனே நம்ம வந்து இதை உருவி இதை ஒரு கீரை இருக்கு பாருங்க, இளந்தண்டு. இது வந்து சிகப்பு தண்டு கீரை. இது வந்து வெள்ளைத்தண்டு கீரை. இந்த பக்கம் வா, எல்லாத்தையும் சேர்த்து பிடி. அப்படி கொஞ்சம் தூக்கி பிடி கையை. இன்னும் கொஞ்சம் கை தூக்கு. இது பக்கக்கலை வந்துருச்சு. இதோட விதையை உருவி இதில் போட்டு இதோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இப்போது ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த தண்டெல்லாம் சாம்பாரில் போடலாம். அதுக்காக தான் பறிக்கிறோம். அதை ஒன்று இருக்கு பாரு. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. அது ஒன்றுத்துக்கு ஆகாது. வேணாம் பாரு, முத்தி போச்சு. கட் பண்ணவே முடியல பாரு.
இருந்தாலும் கட் பண்ணி தான் ஆகணும். இந்த தண்டு இதில் பூச்சி வச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஒரு தொட்டிலையும் இருந்தாவே போதும். அவ்வளோதான். இங்கே இருக்க பாரு இந்த பக்கம். இங்கே வா, எல்லாத்தையுமே பிரிச்சிடலாம். இதோ இது வந்து காலி இடம். இந்த இடத்துலையும் இருக்கும், அப்புறம் அந்த கட்டடத்துலேயும் இருக்குது. கீழே வச்சுட்டு போமாம்மா. இங்கே வா, இங்கே வை, அந்த கீரையை வை, கீழே வை, இங்கேயே வை. இந்த எடுக்கிறியா? இது இங்கே கேமரா இருக்காங்க, கை வைக்காத, அப்படியே எடு. நான் கட் பண்ணுறேன். இவ்வளோ வந்திருக்கு. இங்கே இந்த கை மேலே தூக்கிப்பிடி, அந்த தண்டை காட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ வந்திருக்கு? இரு. இங்கே பாரு. ரூமில் வந்து அந்த ரூமில் எடுத்துட்டோம், கட்டாத வீட்டில். இப்போ இந்த ரூமில் வந்து எவ்வளோ பெரிய செடி இருக்குது பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கார் கட் பண்ணுறாரு எங்களுக்கு. மொத்தத்துங்காட்டி பண்ணணும். இதோ இந்த கம்போஸ்ட்லேயும் இருக்குது பாருங்க. வா, இதையும் எடுத்துட்டு அப்புறம் போ. எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற பாட்டிலுங்க இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எரிச்சாவோ இல்லை வேஸ்ட்டாக தூக்கி போட்டாவோ பூமிக்கு கேடு தான். இதை வந்து மறுபடியும் வாங்குறவங்க கிட்ட கொடுத்தா யூஸ் ஆகும். அதனால் பொறுக்கி கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையும் போடு, சரிங்க, கட் பண்ணு. அந்த ஒரு கிளை வந்து கட் பண்ண நல்லா வந்து இன்னும் இருக்குது. இது மாதிரி ஒரு செடி தான் நான் எத்தனை வந்து வச்சேன், அதுலேருந்து உருவி போட்டேன். கொண்ட வருது. இந்த அதுவே விழுந்து நிறைய கீரைலாம் முளைச்சிருக்கு. இது ஒரு மழை வந்தால் பெருசாகிடும். இந்த மாதிரி தளன்னு இருக்கும்போதே எடுத்துடணும், பூச்சி வைக்காமல். இந்த அப்படி இது தூக்க. கிட்ட இப்படி காட்டு, கிட்ட உன்கிட்ட காட்டு கீரைய.